पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம் கைவல்ய பாதம். அதில் நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 33வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 31வது சூத்திரம் 33ல் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 32ஓட கண்டினியூட்டி. அது 32 என்ன சொல்லுச்சு, தத கிருதார்த்தானாம் பரிணாம கிரம பரிசமாப்திர் குணானாம் அப்படின்னு 32வது சூத்திரம். ததக அப்படின்னா நிர்விகல்ப சமாதியை தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி அடைஞ்சதுலேருந்து அதிலிருந்து கிருதார்த்தானாம், கிருதார்த்தானாம்னு என்ன அர்த்தம், யார் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார்களோ, யார் செஞ்சு முடித்தவங்க அப்படின்னா சொரூப பிரதிஷ்டா தான் வந்து செய்ய வேண்டியது. திரஷ்டா ததா திரஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம் தான் பண்ண வேண்டியது. அப்போ அது செஞ்சு முடித்தவங்க யாரோ, தான்ல நின்னவங்க யாரோ, சொரூப பிரதிஷ்டையை அடைந்தவர்கள் யாரோ, ஸ்தித பிரஜ்ஞக அப்படின்னு பேர் அவனுக்கு பேர். அந்த ஸ்தித பிரஜன் இதை சாந்தோக்கியத்தை சொல்லும்போது என்ன சொல்லுது, பிரம்ம சம்ஸ்தம் அமிர்தத்துவமேதி அப்படின்னு சொல்லுது. பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தில் நன்றாக நிலை பெற்றவர்கள், எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. அப்படி ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருதார்த்தர்கள் சொல்லப்படுகிறார்கள். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே, அறியப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாயை என்று ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. துவைத்தம்னு சொல்லக்கூடியது மாயா, அந்த மாயையும் இல்லாமல் போகிறது. அப்போ என்ன ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆனதுனால இதுவரைக்கும் வந்து அவனுக்கு என்ன கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் வந்து அந்த குணங்கள் தான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, சதா காலமும் போகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த போகத்தை கொடுக்கறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு, இந்த குணங்களுடைய பரிணாமம், சத்வரஜஸ்தமஸோட பரிணாமம். அந்த குணங்களுடைய பரிணாம கிரமம் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாப்திர் பவதி, முடிவை அடைந்து விடுகிறது. அப்போ தர்மமேக சமாதி நடந்தோன்னே குணங்களோட பரிணாமம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போகுது. முடிச்சு போனோம். ஏன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட சாநித்தியத்தில் தான் இந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருந்துச்சு, பரிணாமத்தை அடைஞ்சது. இவன் இப்போ பார்க்காம விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இவனோட சாநித்தியம் இல்லாமல் போச்சு. ஃபேனில் இருந்த கரண்ட் கனெக்ஷன் இல்லாமல் போனதுனால ஃபேன் ஓடாமல் போச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரமம்னு சொல்கிறீங்களே சுவாமி, அந்த கிரமம்னா என்ன அப்படின்னும் போது சமாப்தி ஆகுது, பரிணாம கிரமம் சமாப்தி ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கிரமம்னா என்ன அப்படின்னும் போது 33வது சூத்திரம் சொல்லுது, க்ஷணப்பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராகியக கிரமஹா. க்ஷணப்பிரதியோகி அப்படின்னா என்ன அர்த்தம், பிரதியோகின்ற சப்தம் தர்க்கத்தில் ரொம்ப பிரசித்தம். நான் அதை இன்னொரு சமயத்தில் எடுக்கிறேன், உங்களுக்கு தர்க்கம் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துங்க அப்படின்னா, சாதாரணமாக எடுத்துக்கலாம். க்ஷணத்தோட பிரதியோகினா க்ஷணத்தோட சம்பந்தி அப்படின்னு எடுத்துங்க. க்ஷணத்தோட சம்பந்தி, எஸ்ய அபாவக தஸ்ய பிரதியோகி அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்குது. அதுக்குள்ளாரெலாம் நுழைஞ்சேன்னா வேறு மாதிரி ஆகிடும், வேணாம் விட்டுருங்க.
லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாது. அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பிரதியோகின்ற சப்தம் தர்க்க சப்தம்னு எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இந்த பிரதியோகிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சம்பந்தின்னு மட்டும் அர்த்தத்தை எடுத்துங்க இப்போதைக்கு. க்ஷணத்தோட சம்பந்தி, க்ஷணத்தோட பிரதியோகினா க்ஷணத்தோட சம்பந்தி, சம்பந்தத்தை அடைந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதான் கிரமம். ஒரு க்ஷணம், அதுக்கு அடுத்தது க்ஷணம், அதுக்கு அடுத்தது ஒரு க்ஷணம், அதுக்கு அடுத்தது ஒரு க்ஷணம், அதுக்கு அடுத்தது ஒரு க்ஷணம்னு கண்டினியூஸாக க்ஷணத்தோட ஃப்ளோ போயிட்டே இருக்கு. இந்த க்ஷணங்களோட ஃப்ளோ தான் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த க்ஷணங்களோட கிரமம் இருக்கு பார்த்தீங்களா, வரிசையாக போகிற க்ஷணம், இதோட க்ஷணப்பிரதியோகி பரிணாம அபராந்த நிர்கிராகிக. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த க்ஷணம் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷணம் அடுத்த க்ஷணம் அடுத்த க்ஷணம் அடுத்த க்ஷணம்னு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த க்ஷணம் எப்போவுமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தர்மத்தோட சேர்ந்ததாக இருக்கும், ஒரு வஸ்துவோட சேர்ந்ததாக இருக்கும். எப்போவுமே காலமாக இருக்கட்டும் தேசமாக இருக்கட்டும், இந்த காலமும் தேசமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துக்கு மேலே தான் இருக்கும், தனிச்சு நிற்காது. அப்போ அந்த க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வஸ்துக்கு மேலே இருக்குது. ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பரிணமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலத்தினால பரிணமிக்குது. ஒரு வஸ்துவோட பரிணாமம் என்ன, குணப்பரிணாமம்னு சொல்லலாம், இல்லைனா காலப்பரிணாமம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 3 குணங்கள் மாயைன்னு சொல்லலாம், இல்லைனா காலம்தான் மாயை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை வச்சு இந்த கிரியேஷன்லாம் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு சொல்லலாம், மாயையை வச்சு பண்ணுறாருன்னு சொல்லலாம். அப்போ காலத்தையும் மாயையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாக்கிடுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் யார் பண்ணுறா அப்படின்னா 3 குணங்கள் தான் பரிணாமம். அந்த 3 குணங்கள் எது அப்படின்னா காலம். அப்போ ஒரு வஸ்து பரிணமிக்குதுனாவே எப்படி பரிணமிக்குதுன்னா க்ஷணம் க்ஷணம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு க்ஷணமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு மண்ணை எடுக்கிறோம், மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை பண்ணுறவன் ஒரு மண்ணை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் என்னது அப்படின்னா மண் கொண்டு வந்திருக்கேன் சாமி, என்ன பண்ண போகிறீங்க, பானை பண்ண போகிற சுவாமி அப்படின்றான். பானை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் ஒரு ட்ராவலிங் பண்ண போகுது. மண் வந்து பார்த்தீங்கன்னா ஜலிச்ச மண்ணாக ஆகுது, சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்ணமிருத்துன்னு சொல்லுவோம். அந்த சூர்ணமிருத்து பவுட்ராக நம்ம வந்து ஆட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி ஜலிக்கிறோம்ல, ஜலிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவில் ஆட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி சூர்ணமிருத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோடு சேர்ந்து பிண்டமிருத்து ஆகுது. பிண்டமிருத்து வந்து பார்த்தீங்கன்னா கபாலமிருத்து ஆகுது. சக்கரத்தில் வச்சு ஒரு பார்ட்டு பண்ணுறான், கீழ் பார்ட்டு, அதுக்கப்புறம் மேல் பார்ட்டு பானையோட மேல் பார்ட்டு பண்ணுறான், அதுக்கு பேர் கபாலம்னு பேர், கபாலமிருத்து ஆகுது. கபாலமிருத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, 2 கபாலத்தையும் ஒன்றா இணைச்சோன்னு ஒரு ஃபுல் ஃபார்ம் பானை கிடச்சிருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானைன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடமிருத்தா மாறுது. கடமிருத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை அடையுது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பானை வரைக்கும் ஒரு பரிணாமத்தை வந்து சொல்லி வச்சுருக்கோம். பானை அப்படின்னு பானைக்கு பின்னாடியும் போயிட்டே இருக்கும் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், பானை அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டோம். அப்போ பரிணாமத்தோட எண்டு எங்கே முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விவகாரத்துக்காக பரிணாமத்தோட அங்கங்கே நிப்பாட்டி என்ன பண்ணுறோம், ஒரு 10 வயசானா இவன் பாலகன், மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன், மீசை முளைச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூத் ஆகிட்டான், டீனேஜ் வந்துருச்சு. அப்புறம் 30 வயசு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம அவஸ்தைக்குள்ளே என்டர் ஆகிட்டான் 35 வயசுக்கு மேலே 40 வயசில். அப்புறம் தாடி மீசை நரைச்சி போச்சு, வயோதிகத்துக்கு வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுறோம், பரிணாமத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பரிணாம அபராந்த நிர்கிராகியா. அபராந்தம்னா ஒரு எண்டு போட்டு ஒரு வஸ்துவை நம்ம என்ன பண்ணுறோம், கிரகணம் பண்ணுறோம். மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிணாமத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த பரிணாமத்தை அடைய வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பரிணாமமாக நம்ம என்ன பண்ணுறோம், பானை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பானை அடையிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, பரிணாமம் நடந்திருக்கு. பரிணாமத்துக்குடைய என்ன நடந்திருக்கு, கிரமம் இருக்கு, க்ஷணத்தோட கிரமம். ஒரு செடி விதை போடுறோம், விதை போட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெல் பயிர் பண்ணியிருக்கேன் சுவாமின்னு. நெல் பயிர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நெல் ஆகிறதுக்கு வந்து 3 மாதம் 90 நாள் ஆகுது. இது எவ்வளோ பயிர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவான், விவசாயி சொல்லுவான் 90 நாள் பயிர் சுவாமி.
அப்போ 90 நாள் கழித்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணுறது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றா நெல் விதைச்சதுலேருந்து இத்தனை நாளில் உழுது, இத்தனை நாளில் விதைச்சி, இத்தனை நாளில் களை எடுத்து, இத்தனை நாளில் உரம் போட்டு அப்படின்னு அதுக்கு ஒரு கிரமம் இருக்குது. இத்தனை நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் கதிர் கட்டும், இத்தனை நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்குவமாகும், நெல் கதிர் வந்ததுக்கு பிறகு இத்தனை நாள் கழித்து வந்து பக்குவப்படும் அப்படின்னு ஒரு கிரமம் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தோட ஒரு கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இதில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு என்ன பண்ணிக்கலாம், இது வரைக்கும் இது அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கலாம். இது வரைக்கும் இந்த ஒரு காலம் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா இது ஒரு டேக் கொடுக்கலாம். இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டேக் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அபராந்த நிர்கிராகியா அப்படின்னா ஒவ்வொரு பரிணாமம் முடியும் போதும் அந்த பரிணாமத்தோட முடிவை வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் செய்ய யோக்கியமாக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி எது இருக்கோ அதுதான் கிரமம்னு பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் நாற்று விடுறாங்கன்னு வச்சுங்களேன், நெல் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சிருவாங்க, அப்படியே எல்லாம் விதைச்சிருவாங்க. விதைச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளில் அது வந்து பார்த்தீங்கன்னா முளை வரும் அப்படின்னு முளை வந்துடும். முளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்று ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ நாற்று ரெடி ஆகுது அப்படின்னா 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நாற்று ரெடி ஆகிடும். 15 நாள் நம்ம என்ன சொல்கிறோம், விதைச்சதுலேருந்து ஒவ்வொரு நாள்லையும் என்ன இருக்குது, க்ஷணங்கள் நிறைய இருக்குது. அப்போ 15 நாளில் நாற்று எடுக்கணும், 90 நாளில் அறுவடை பண்ணணும், 30 நாளில் களை எடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கோம். இது மாதிரி தான் இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிணாமத்தில் ஒரு க்ஷணத்தோட ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. க்ஷணம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்துக்களில் பரிணாமத்தை கிரியேட் பண்ணுது, காலம்தான் பரிணாமத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு பேர் கொடுத்துட்றோம். பேர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இவன் பாலகன், ஒரே பாடி தானே, ஒரே பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நடுவில் நிப்பாட்டி இவன் பாலகன்ட்டீங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் போட்டு இவன் எவ்வனன் அப்படின்றீங்க. இன்னும் ஒரு டேக் போட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரேக் போட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம அவஸ்தையில் இருக்கான்றீங்க. இன்னொரு டேக் போட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள் ஆகிட்டான், 60 இயர்ஸ் ஆகிடுச்சு, ஓல்டேஜ் பீப்புள் ஆகிட்டான் அப்படின்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் என்ன ஆகிட்டு இருக்கு, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. பிறந்ததுலேருந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து கன்சீவ் ஆனதுலேருந்தே இப்போ ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. 1 வார குழந்தை, 2 வார குழந்தை, பேபி வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் எப்படி இருக்கும், 2 வாரம் எப்படி இருக்கும், 1 மாதத்தில் எப்படி இருக்கும், 3 மாதத்தில் எப்படி இருக்கும், இது மாதிரி வரிசையாக கிரமம். 10 மாதத்தில் குழந்தை பிறக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரமம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கங்கே டேக் போட்டு நம்ம கிரகணம் பண்ணுறோம். அப்போ காரியத்தில் எல்லாத்துலேயும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் நம்ம என்ன பண்ண முடியும், பரிணாமத்தை நம்ம கிரகணம் பண்ண முடியும். பரிணாமத்தை நீங்கள் கிரகணம் பண்ணுறீங்க அப்படின்னாவே இன்டைரக்டாக நீங்கள் எதை கிரகணம் பண்ணுறீங்க, எதை பார்க்குறீங்க, காலத்தை பார்க்குறீங்க. ஆனால் நம்ம பார்க்கறது வஸ்துவை பார்க்குறோம். ஆனால் வஸ்துவை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க, இன்டைரக்டாக காலத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, அவர் வயசானவர். அப்போ வயசானவர்னாவே என்ன அர்த்தம், அது குழந்தைனாவே என்ன அர்த்தம். அப்போ இது காயா இருக்கு, இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து காயா இருக்கு, இன்னும் பழுக்கலை. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க, காய் பழம் அப்படின்னாவே நீங்கள் அதில் என்ன வந்துருச்சு, காலம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள்லையும் இந்த கிரமத்தை, பரிணாமத்தோட கிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், பாடம் பார்த்துருக்கோம். நேற்று பாடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 2வது பேராகிராஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்துடுறேன், நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். பாஷ்யக்கார் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ஷணாந்தர்யாமி ஆத்மா. க்ஷண ஆத்மானா என்ன அர்த்தம்னா, ஆத்மானா வடிவம்னு அர்த்தம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கிரமம் அந்தரிய ஆனந்தரிய அப்படின்னா என்ன அர்த்தம், அனந்தரிய ஆத்மான என்ன அர்த்தம், அனந்தரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூட்டின்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கு அடுத்து அனந்தரம் 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 அனந்தரம்னா பின்னாடி 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 கியூ வருது இல்லை, ஒரு கியூ போடுறோம். ஒரு க்ஷணம், 2வது க்ஷணம், 3வது க்ஷணம், 4வது க்ஷணம், 5வது க்ஷணம் அப்படின்னு இருக்கிறது இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இந்த வடிவத்தை உடையது. க்ஷண அந்தரியா ஆனந்தரிய ஆத்மா பரிணாமஹா. பரிணாமத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாவே
எப்ப பரிணாமம் நடக்கும்? காலம் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா செயல்பட்டாதான் அங்க பரிணாமமே நடக்கும். அப்ப வந்து பரிணாமம்ன்றதுக்கு அர்த்தமே க்ஷணத்தோட கியூ, க்ஷணத்தோட கியூவை வடிவமாக உடையது பரிணாமஹா. அந்த பரிணாமத்தோட எண்டு அஸ்ய பரிணாமஸ்ய அபராந்தேன, அபராந்தம்னு என்ன அர்த்தம்? அவசானம், எண்டுன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேக் இது வரைக்கும்னு ஒரு டேக் போட்டு அதை நம்ம கிரகணம் பண்ணுறோம். கிரகியத்தே, கிரகணம் பண்ணுறோம். அப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்று அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நாற்று ரெடி ஆகிடுச்சுனாவே என்ன அர்த்தம்? 15 நாள் அந்த நாற்று முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நாற்றுன்னு வச்சுட்டீங்க, அது எண்டு இல்லை. அந்த நாற்றை நீங்கள் விதைக்கிறீங்க, அடுத்து பரிணாமம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அதனால தான் நித்திய சப்தம் கொடுக்க போகிறோம். பரிணாமம் போயிட்டே இருக்கு பரிணாமம். ஆனால் நம்ம வசதிக்காக ஒரு டேக் போட்டு அதை கிரகணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதை கிரகணம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஸ்தூவில் நடக்கிற பரிணாமத்தை கிரகணம் பண்ணணும்னு சொல்லலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா காலத்தோட கிரமத்தை தான், நம்ம பரிணாமத்தை தான் கிரகணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலத்தை தான் நம்ம இப்போ இன்டைரக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் கிரமம்னு பேர். நகி அனனுபூத்த கிரம க்ஷணாக நவசிய புராணதா வஸ்திரஸ்ய அந்தே பவதி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்காம இது புது வஸ்திரம் சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அது நிறைய கடைகளில் வந்து என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷாப் வச்சுருந்தார், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப். அது திருச்சியில் வந்து ஒரு மெயினான ஏரியாவில் மலைக்கோட்டை பக்கத்தில் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷமாக அதில் நிறைய ஷோகேஸ்லலாம் மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, கிளாத்தெல்லாம் ரெடிமேட் இதெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. பொம்மையெல்லாம் வச்சு பொம்மைக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சேல்ஸே ஆகாது. நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போய் ஈவினிங்கில் 1 மணி நேரம் போய் உட்காந்துருப்பேன் கதை பேசுகிறதுக்காக. அவர் என்ன பண்ணுவார், தீபாவளி வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் தட்டி தூசியெல்லாம் போக்கிட்டு அந்த டேக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேக்கில் வந்து என்ன பண்ணுவார், அதில் ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன், டேக்கில் போட்டிருக்கு. ஒரு சுடிதாரோட ரேட் 1000 ரூபான்னு போட்டிருக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேக்கை கிழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபான்னு போடுவார். அதே தான் ரேட்டு 4000 ரூபான்னு போடுவார். பழசுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கண்ணாபின்னான்னு மாற்றி விட்டு, என்ன அநியாயம் பண்ணுற அப்படின்னா, பப்ளிக்கோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்டு கம்மியாக இருந்தால் இது கம்மி, வேல்யூ கம்மி, அதுக்கு வந்து ப்ராடக்ட் லோ லெவல். ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் தூசி தட்டி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மேலே மாட்டி விட்டுருவார். ரேட்டெல்லாம் ரொம்ப டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. புதுசாக பழசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடைக்குது 1 வருஷம் 1.5 வருஷமா அங்கே தான் கிடைக்குது. அப்போ நம்ம மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நமக்கு நான் புதுசு போட்டிருக்கேன். புதுசுலாம் இல்லை, அது மேனுஃபேக்சரிங் பண்ணி 1 வருஷம் ஆச்சு பாருங்க. அப்போ புதுசு பழசே நம்மளோட இடத்துல உண்மையாக பொய்யான்னு பார்த்தா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? என் கையில் வந்ததுக்கப்புறம், பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புதுசு அப்படின்ற, அது மேனுஃபேக்சரிங் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அனுபவம் பண்ணுறோம், இது புது துணி, இது பழைய துணி, இது பழசாகி போச்சு அப்படின்னு நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்களா? ஆமாம் தெரியுது, இந்த கிளாத் வந்து ஃபேட் ஆகி போச்சு, இதை மாற்றணும், புது வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடணும், இது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அப்போ நீங்கள் வஸ்திரத்தை பார்க்குறீங்களா இல்லை காலத்தை பார்க்குறீங்களா? வஸ்துவை பார்க்கலையா? வஸ்துல தான் காலம் இருக்கு. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், அனனுபூத்த கிரமக்ஷணகா. சரி, காலம்ன்றது என்னது? கிரமத்தோட இதுக்கு க்ஷணத்தோட கிரமம். ஒரே நாள்ல பழசாச்சா? ஒரு நாள்ல பழசாகல, 1 வருஷத்துல பழசாச்சு. 1 வருஷத்துல பழசாச்சுன்னா அந்த 1 வருஷம்ன்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரமங்களோட பரிணாமம். அப்போ கிரமங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பழசு நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்காத காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா, நவசிய புராணதா வஸ்திரஸ்ய ஆந்தே நகி பவதி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு இது பழசுனே சொல்ல முடியாது.
அப்ப இது புதுசு இது பழசுன்னு நீங்க ஒரு வஸ்திரத்தை சொல்றீங்கன்னா இன்டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலத்தை அனுபவம் செய்திருக்கிறீர்கள். காலத்தை அனுபவம் செய்யாமல் இது புதுசு இது பழசுன்னு சொல்ல முடியாது. சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நித்தியசுச்ச கிரமோ திருஷ்டா. நல்லா இது முக்கியமானது. கிரமம்ன்றது அந்த காலத்தோட கிரமம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃப்ளட் மாதிரி போயிட்டே இருக்கு. காலம் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. காலம் போயிட்டே இருக்கு. ஒரு க்ஷணமும் நிக்காது, போயிட்டே இருக்கு. இது வந்து நம்ம பிரத்யட்சமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, காலத்தோட கிரமம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம். காலத்தோட கிரமம் என்னது? நித்தியம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, துவயீச்ச இயம் நித்தியதா. நித்தியதா அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 நித்தியம் வந்து நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒன்னு கூட்டஸ்த நித்தியம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாம நித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2. கூட்டஸ்த நித்தியதா பரிணாம நித்தியதா செய்தி துவயீச்சையம் நித்தியதா. 2 விதமா நித்தியங்கள் சொல்லப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தத்திர கூட்டஸ்த நித்தியதா புருஷஸ்ய. கூட்டஸ்த நித்தியம்னா ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் மாறிட்டு இருக்கும், ஸ்கிரீன் அப்படியே இருக்கு. எந்த ஒரு விகாரமும் இல்லாம ஃபில்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, ஃபிலிம் ஓடிட்டு இருக்கும் போதும் அப்படிதான் இருக்கு, ஃபிலிம் முடிஞ்சதுக்கு பிறகு என் கார்டு போட்ட பிறகும் அது அப்படியே தான் இருக்கு. அப்ப காட்சிகளால எந்த ஒரு மாற்றமும் ஸ்கிரீன்ல நடக்கல. அதனால அதுக்கு என்ன பேரு? கூட்டஸ்த நித்தியம் அப்படின்னு பேர். இதே மாதிரி ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விகாரமும் நடக்கிறது இல்லை. அதனால ஆத்மாக்கு இருக்கிறது கூட்டஸ்த நித்தியம்னு பேரு. புருஷஸ்ய பரிணாம நித்தியத்தா குணானா. இந்த குணங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நித்தியத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நித்தியத்தன்மைக்கு பேர் பரிணாம நித்தியதா அப்படின்னு பேர். பரிணாம நித்திய தன்மையானது இருக்கு. அப்ப பரிணாம நித்தியத்தன்மை இருக்கு அப்படின்னும் போது எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், க்ஷிப்ர பரிணாமி அப்படின்னு பார்த்துருக்கோம். குணங்கள் சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், அதோட நேச்சரே அதான். குணம் குணம் வந்து எப்படி? சலம் குணம் விருத்தம். சலம் குணம் விருத்தம். விருத்தம்னா அதோட லைஃப் ஸ்டைல். குணங்களோட லைஃப் ஸ்டைல் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சலிக்கிறது. சலிக்கிறதுனா எப்படி? அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா க்ஷிப்ர பரிணாமி, ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த 3 குணங்களும். எப்பவுமே. அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் பரிணமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட நித்தியத்தன்மை அப்படின்னு பேர், பரிணாம நித்தியம்னு பேர். அதுக்கப்புறம் யஸ்மின் பரிணம்யமானே தத்துவம் ந விகன்யதே தன் நித்தியம். நித்தியத்துக்கு லட்சணம் ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னா, நித்தியம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, யஸ்மின் பரிணம்யமானே, எதனிடத்துல பரிணாமம் நடந்து எந்த தத்துவம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாம இருக்கோ, தன் நிலையில் நாசமடையாமல் இருக்கோ, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நித்தியத்தான் பேர். சப்தமி அர்த்தம். யஸ்மின் அப்படின்னா எதனிடத்தில், ஸ்கிரீனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. பரிணம்யமானே, ஒரு தத்துவத்துக்கு மேல பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நாசமடையாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நித்தியத்தன்மை அப்படின்னு பேர். ஸ்கிரீன் இருக்கு, காட்சிகள் எல்லாம் எங்க இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேல. எப்படி இருக்கு? பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு காட்சிகள். அப்ப ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு காட்சிகள் பரிணமிச்சாலும் கூட ஸ்கிரீன் என்னவா இருக்கு? பரிணாமம் ஆகாம இருக்கு, அது பாட்டுக்கு நாசமாகாம இருக்கு. ஸ்கிரீன்ல காட்சிகள் எரியுது, ஃப்ளட் வருது, எல்லாம் பார்க்குறோம். ஆனா ஸ்கிரீனுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. அப்போ அதுக்கு பேர் தான் நித்தியத்தன்மை அப்படின்னு பேர். இதே மாதிரி தான் நம்ம ஆத்மாலையும் பார்க்கணும், இதே மாதிரி தான் குணங்கள்லையும் பார்க்கணும். ஆத்மாவும் நித்தியமா இருக்கு. நான் என்னைக்காவது சேஞ்ச் ஆயிருக்கேனா? நான் பிறந்ததுல இருந்து நான் பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 50 வயசாக இருக்கு. 50 வயசுல ஒரே நாள், ஒவ்வொரு நாளும் ஒரே நான் தான் இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஜுரம் வருது, தலைவலி வருது, அது வருது, இது வருது, என்னென்னவோ வந்து போச்சு. சுகர் வந்துச்சு, அது போச்சு, இப்படி போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் வந்து நான் எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு. அப்போ நானுக்கு மேலே நடக்கிற இந்த தேகங்களில் இருக்கக்கூடிய பரிணாமங்கள் எல்லாம் இந்த நானை ஒன்றும் பண்ணலை. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியத்தன்மை. என்ன நித்தியம்? கூட்டஸ்த நித்தியம். இதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா மாயா, பிரகிருதி. இந்த மூல பிரகிருதிக்கு மேலதான் பரிணாமங்கள் எல்லாம் நடக்குது. இந்த மூல பிரகிருதின்ற 3 குணங்களுக்கு மேலதான் புத்தி, மகத்துன்னு சொல்லக்கூடிய புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம்,
அதுக்கப்புறம் அகங்காரத்துக்கு அப்புறம் சப்த தன்மாத்திரைகள், சப்த தன்மாத்திரை எங்கே வந்துச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் சேர்த்தா அப்போ 7 தத்துவங்கள். அப்போ பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கு மேலே கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இது எல்லாம் என்னவா இருக்கு, பரிணமிக்குது. நாங்கள் பரிணாமத்தை வந்து என்ன சொல்கிறோம் தெரியுங்களா உங்களுக்கு, தயிர் பால் மாதிரி இல்லை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பால் மாதிரி கொடுத்தீங்கன்னா தயிரா பால் வந்து தயிரா பரிணமிச்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், திரும்ப வராது. பால் 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 கெட்டு போனாதான் பால். ஆக்சுவலாக தயிர்ன்றதே என்னது, பால் கெட்டு போனாதான் தயிர். அப்போ இவங்க சொல்ற பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய மதத்தில் சொல்லக்கூடிய பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிரா மாறி, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணையா மாறி, வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யா மாறி, இதெல்லாம் பரிணாமம். இந்த பரிணாமத்தை சாங்கியர்கள் சொல்லவில்லை. அப்ப சாங்கியர்கள் சொல்ற பரிணாமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் மாதிரி. ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனா ஸ்கிரீன் மாறுறதே இல்லைல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாங்கியக்காரிக்கால சொல்லும்போது சொல்றாங்க, பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து மாறாமையே என்னவா பரிணமிக்குது, மகத்தா பரிணமிக்குதுன்றாங்க. பால் மாறாம தயிராச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், சூப்பரா இருக்கும்ல. 1 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் ஃபுல்லாக பால் தயிர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. காஃபி போடலாம், தயிர் போடலாம், எல்லாம் பண்ணலாம். பால் தான் நாசமாகாமல் இருக்கணும். இப்போ இவங்க சொல்கிற பரிணாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலப்பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் மாறுறதே இல்லை, நாசமாகிறதே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா புத்தியா மனசா எல்லா தத்துவங்க 23 தத்துவங்களாக பரிணமிக்குது அப்படின்னு. எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவம்லாம் இந்த உலகமாக தெரியுதா, இது ஒரு நாளில் என்ன ஆகிடும், பிரளயம் ஆகிடுமா. பிரளயம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிரியேஷன் ஆகுதா, அடுத்த கிரியேஷன் ஆகுதா. அப்போ மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்கணும்ல. மூலப்பிரகிருதின்னு ஒன்று நாசம் இல்லாமல் இருந்தாதான் ஒவ்வொரு கிரியேஷன் நடக்கும் போதும் எந்த ஒரு, அப்போ இந்த கிரியேஷன் எல்லாம் மாயைக்கு மேலே பரிணமிக்குது. இந்த பரிணாமம் எதுவுமே மூலப்பிரகிருதியை என்ன பண்ணுறது இல்லை, நாசம் பண்ணுறதே இல்லை. அப்போ மூலப்பிரகிருதிக்கு மேலே அனந்த கோட்டி பிரம்மாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயி நாசமாயி உண்டாயி நாசமாயி நடந்துக்கிட்டே இருக்கும் பரிணாமம். ஆனால் மூலப்பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இந்த மாயா தத்துவம் அப்படியே இருக்கும். இதுக்கு பேர் தான் பரிணாம நித்தியதா அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேராகிராஃப் வந்துருங்க. தத்திர குணதர்மேஷு, இந்த இந்த மாயையோட தத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா மூலப்பிரகிருதியோட இதில் குணதர்மேஷு, குணதர்மம்ன்றதுக்கு அர்த்தம் பரிணாமிக்கிற வஸ்துக்கள். குணதர்மேஷு புத்தியாதிஷு, என்ன வஸ்துக்கள், முதல் பரிணாமம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, மகத்தின்ற புத்தியிலிருந்து ஆரம்பிக்குது. புத்தியாதிஷு பரிணாம அபராந்த நிர்கிராகியா. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குணம் பரிணமிச்சுக்கிட்டே போகுது. காலையில் வேக்கப் ஆகிறதுலேருந்து பாருங்கள், காலையில் வேக்கப் ஆகுறீங்கல்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மூலப்பிரகிருதி பிரதான அவஸ்தையில் தூக்கத்தில் பிரதான அவஸ்தையில் இருக்குது. பிரதான அவஸ்தையிலேருந்து நீங்கள் வேக்கப் ஆகும்போது பரிணாமம் துண்டு துண்டாக பரிணமிக்குதா இல்லை பரிணாமம் வந்து ஒரே ஃப்ளோவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முதல்ல ஒரு பரிணாமம் நடக்கும்போது சத்துவகுண பிரதானமாக புத்தி வேக்கப் ஆகிடும். பரிணாமம் கண்டினியூ ஆகும்போது அகங்கார தத்துவம், அதோட பரிணாமம் கண்டினியூ ஆகும்போது மனஸ் தத்துவம், அதோட புத்திக்கு அதோட கண்டினியூ ஆகும்போது பஞ்ச தன்மாத்திரைகள், அதோட கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மாத்திரைகளுக்கு அப்புறம் இது நம்ம ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் இந்த தேகம், அதுக்கப்புறம் இந்த உலகம் அப்படின்னு பரிணாமம், பஞ்சபூதங்கள் அப்படின்னு இந்த உலகம் அப்படின்னு பரிணமிச்சுக்கிட்டே போகும். அப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஃப்ளோ தான், ஒரே ஃப்ளோ. பரிணாமம் வந்து ஒரே ஃப்ளோ. அதில் அங்கங்கே டேக் போட்டு என்ன பண்ணிட்டோம், புத்தி அகங்காரம் அப்படின்னு அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த விதமாக பரிணாமத்தோட அபராந்த அப்படின்னா என்ன அர்த்தம், முடிவு, ஒவ்வொன்றோட எண்ட் அவசானத்தை வந்து நிர்கிராகிய கிரமம், அதோட நிச்சயம் பண்ணி இது வரைக்கும் புத்தி, இது வரைக்கும் மனசு, இது வரைக்கும் இந்திரியங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக் போட்டு நம்ம பரிணாமத்தை பார்க்கின்றோம். லப்த பரியவசானகா, லப்த பரியவசானகனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முடிவை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களையும், பேபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, கர்ப்பத்தில் இருக்கிற பேபியை பார்க்குறீங்க, 3 மாதம் பேபி
அடுத்து ஸ்கேன் பண்ணும்போது 4 மாத பேபி, 5 மாத பேபி, 6 மாத பேபி, 5 மாத பேபி, 6 மாத பேபி அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டேக் கொடுக்குறோம். அதே மாதிரி இது வந்து 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செடியாக தான் இருக்குது, இது மரம் ஆயிடுச்சு, இது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு, இது கனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இது 10 வருஷத்து மரம். இப்படிலாம் நம்ம எல்லாத்துலேயும் டேக் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ காரியங்கள்லையும் இந்த காலத்தோட கிரமத்தை நம்ம என்ன பண்ணுறோம், லப்த பரியவசானகனா ஒரு எண்டு போட்டு அதோட பரிணாமத்தோட அவசானத்தை நம்ம முடிவை அறிகின்றோம். ஆனால் நித்தியேசு தர்மிஷு குணேஷு, ஆனால் வாஸ்தவத்தில் இதெல்லாம் காரியம். 23 காரியங்கள்லையும் நீங்கள் பரிணாமத்தை பார்க்கலாம். ஏன் நேற்று வரைக்கும் எனக்கு புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுங்க. இப்போலாம் மங்குன்னு ஆகிப்போச்சு. எனக்குலாம் ஒரு காலத்தில் எப்படி தெரியல புத்தி இருந்துச்சு, எல்லாம் படிச்சுன்னு சொல்லுவேன். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது ஒன்றுமே. படித்ததெல்லாம் மறந்து போச்சு, ஒன்றும் இல்லை. புத்தி மந்துன்னு ஆகிப்போச்சு, தமோ குணம் ஆகிப்போச்சு. ஒரு காலத்துலலாம் என் புத்தி எப்படி தெரியுங்களா இருக்கும், என்ன ஷார்ப்பு தெரியுங்களா, என் வாய்ஸ்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கும், என்னோடய வாய்ஸ் எல்லாம், என் மனசு எப்படி தெரியுங்களா பரிசுத்தமாக இருந்துச்சு, என் இந்திரியங்கள்லாம் என்ன சாமர்த்தியம் இருந்துச்சு தெரியுங்களா. ஓடினேன் அப்படின்னா என் பின்னாடி யாரும் ஓடவே முடியாது, கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ தூரம் நடப்பேன் தெரியுங்களா, எவ்வளோ தூரம் மலை ஏறுவேன் தெரியுங்களா. அப்போ என்ன அர்த்தம், நம்ம புத்தி, மனசு, இந்திரியம், இந்த தேகம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ முடியல, முன்னாடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. இது எல்லாம் இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிணாமத்தையும், இதோட எண்டு, ஆரம்பம், ஸ்டார்டிங், எண்டு எல்லாத்தையும் நம்ம கிரகணம் பண்ணுறோம். ஆனால் இந்த 23 தத்துவத்தில் இருக்கிறத வெளியில், ஐயோ திருவண்ணாமலை எப்படி மாறி போச்சு பாரு, முன்னாடிலாம் எப்படி தெரியுங்களா இருக்கும், ரோட்டில் ஒரு ஆள் போக மாட்டான், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக உட்காந்துருப்போம். இப்போ பார்த்துக்கிற ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியல. ஐயோ திருவண்ணாமலை எப்படி தெரியுங்களா இருந்துச்சு. அருணாச்சலேஸ்வரர் தனியாக இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் நாத பிரம்மமும் டெய்லி போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்புறம் திரும்ப ஒரு சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமஸ்காரம் பண்ணிட்டு, நினச்சா வந்து நான் தனியாலாம் சில சமயம் போவேன், சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன். அருணாச்சலேஸ்வரர் போய் பார்த்துட்டே வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா ஆளே இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் நடராஜருக்கு முன்னாடி வந்து உட்காந்து விசிராந்தியாக உட்காந்துருப்பேன். யாரும் எதுவும் கேட்க மாட்டேன், ஆனந்தமாக கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம், எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகுதுங்க போகிறதுக்கு. ஐயோ கெட்டு போச்சுன்னா, கோயில் பொல்யூட் ஆகிட்டார். அருணாச்சலேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகிட்டார், மகா கரப்ஷன் பர்சன் ஆகி போயிட்டார். ஆந்திராக்காரவங்க வந்து கெடுத்துட்டாங்க. ஆனால் அருணாச்சலேஸ்வரருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீசக்கரத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ பணம் சேர்க்கறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பொல்யூட் ஆகிட்டார் அருணாச்சலேஸ்வர். எப்படி இருந்த கோயில் தெரியுங்களா, இப்படி ஆகிப்போச்சு அப்படி. அப்போ நாங்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், இப்போ இப்படி ஆகிப்போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சபூத்தங்கள்ல இருந்து 23 தத்துவங்கள் மொத்தத்தையும், காரியம்னு பேர், தர்மங்கள்னு பேர், இதில் எல்லாத்துலேயும் காலத்தை நம்ம கிரகணம் பண்ணுறோம். ஒவ்வொன்றுத்தோட பரிணாமத்தோட அபராந்தத்தை, அவசானத்தை நம்ம கிரகணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நித்தியேசு தர்மிஷு குணேஷு, தர்மின்னு சொல்லக்கூடிய 3 குணங்களால் இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களோட சாமி அவஸ்தை இது பிரதானம். அதான 3 குணங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா இது. அந்த 3 குணங்கள் தர்மின்னு பேர். அவைகளிடத்துல நம்ம ஏதாவது பரிணாமத்தை பார்க்க முடியுமா? தூக்கத்தில் ஏதாவது பரிணாமத்தை பார்க்குறீங்களா? ஒன்றும் தெரியல. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் தெரியல. ஏன்? வேறு ஏதாவது சொல்லுங்களேன், அங்கே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தூங்குனப்போ தூக்கத்தில் ஒன்றும் தெரியலன்றதுல எந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? இப்போ இன்றைக்கி தூங்கும் போது ஒன்றும் தெரியலன்ற அந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம சின்ன வயசுலேருந்து தூங்கிட்டு இருக்கும் போதும் எப்போ தூங்குனாலும் என்ன பண்ணுறோம், நல்லா டீப் ஸ்லீப் போகும்போது ஒன்றும் தெரியல, இவ்வளோதான். அப்போ அங்கே அதுக்குள்ளார என்ன பரிணாமம் நடந்துச்சு, என்ன நடக்குது, ஒன்றும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படவில்லை. அப்போது காரியத்தில் அறியறோம், 23 தத்துவங்களில் நம்ம அறியறோம். ஆனால் காரணமாக இருக்கக்கூடிய தர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா அலப்த பரியவசானக, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கும் தெரியல, அதோட பரிணாமத்தையும் நம்மளால் கிரகணம் பண்ண முடியவில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தை அறிய முடியாது. அதனால தான் பிரதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிளாக் ஹோல், பெரிய பிளாக் ஹோல். அதுக்குள்ளார போனோம் அப்படின்னா உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் காலி.
எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மேக்னெட்டிக் அங்கே ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார என்ட்ரு ஆச்சு அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஆஃப் ஆகிடும். ஒன்றும் பண்ண முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. உங்களுடைய எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடார்லாம் வேலை செய்யாது, ஒன்றும் வேலை செய்யாது. அதான் பிளாக் ஹோல். அதே மாதிரி தான் இந்த மூலப்பிரகிருதிக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஒன்றும் அறிய முடியாது. வேக்கப் ஆயிட்டா, வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் 23 தத்துவங்கள்லையும் நீங்கள் பரிணாம கிரமத்தை அறிய முடியும். அப்போது எந்த இடத்துல அறிய முடியாது அப்படின்னா மூலப்பிரகிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம் சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியில் எத்தனை காலம் வந்து கிரியேஷன் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட இது இருக்குது பார்த்தீங்களா, 864 கோடி வருஷம். யார் 864 கோடி வருஷம்? பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது, ஒரு டே. அதுக்கப்புறம் ராத்திரி எவ்வளோ? 864 கோடி வருஷம் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார காலம் இருக்கா அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறதுனால தான் நமக்கு தெரியுது. நீங்கள் தூக்கத்துக்குள்ளார போனதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னு உங்களால் அங்கே கிரகணம் பண்ண முடியாது. வேக்கப் ஆனதுக்கு பிறகு தான் டைமை பார்த்து நம்ம கடிகாரத்தை பார்த்து சொல்கிறோம், 4 மணி நேரம் தூங்கிட்டேன் நான் அப்படின்னு. தூக்கத்தில் இருக்கும்போது தெரியுமா டைமு? ஏன் தெரியாது? காரணம் என்ன? வஸ்து இல்லை. வஸ்து இல்லை. வஸ்து இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், காலத்தை. அதுக்கு மேலே தான் காலம் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுது. வஸ்து இல்லாத இடத்துல உங்களால் என்ன பண்ண முடியாது, காலத்தை வந்து கிரகணமே பண்ண முடியாது. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் கிரகணம் பண்ண முடியாது, தேசமும் கிரகணம் பண்ண முடியாது. அப்போ மூலப்பிரகிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனே இல்லை, வஸ்துவாக பரிணாமிக்கலை. அப்போ வஸ்து இல்லாததுனால அந்த இடத்துல காலம் அறியப்படாமல் போய்விடும். சரி, அதுக்கப்புறம் கூட்டஸ்த நித்தியேஷு, கூட்டஸ்த நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவோட சொரூபத்தில் நிற்கிறவனுக்கு காலம் இருக்குமா அப்படின்னு கேட்டினா அதுவும் இருக்காது. ஆச்சாரிய சொல்கிறார் சொரூபமாத்திர பிரதிஷ்டேஷு. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொரூப நிஷ்டையில் இருக்கார், அகம் 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 அகம்னு ஆத்மாலேயே நல்லா பிரதிஷ்டிதமாயிருக்கார், சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி. அப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி சதா சொரூபத்திலே நின்ன பிரம்ம சம்ஸ்தம் சொல்லக்கூடிய பிரம்மனிஷ்டனுக்கு சொரூப மாத்திர பிரதிஷ்டேஷு, சொரூபத்தில் மட்டும் நிற்கிறவனுக்கு எந்த அவஸ்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் இருக்கிற அவஸ்தை மாதிரியே சொரூபத்தில் இருக்கும். மாண்டுக்கிய காரிக்கையால் வந்து பார்த்தீங்கன்னா 3:34, 3:35 2 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிரகீத் நிகிரகீதஸ்ய மனசோ நிர்விகல்பஸ்ய தீமதः பிரச்சாரஸ் சது விஜ்ஞேயः சுஷுப்தேன்யோ ந தத் சமஹ. நமக்கு 2 அவஸ்தையும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன அவஸ்தை? நிர்விகல்ப சமாதியும் அதே நேரத்தில் டீப் ஸ்லீப்பும் ரெண்டும் ஒரே மாதிரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால தான் காரிக்கைக்காரர் சொல்கிறார், கௌடபாதர் சொல்கிறாரு, மனசு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பண்ணுறவங்க என்ன பண்ணுறோம், வலுக்கட்டாயமாக மனசை கவர்ந்து நிகிரகம் பண்ணி நிர்விகல்ப சமாதிக்கு போகிறீங்க. மனசை நிகிரகம் பண்ணி நிர்விகல்ப சமாதி போகிறீங்க. அதே நேரத்தில் தூக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லயம் நடக்குது. பிரச்சார சது விஜ்ஞேயக, புத்திசாலியாக இருக்கிறவன் நிர்விகல்ப சமாதினா என்ன அப்படின்னு அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏன் அறிந்து கொள்ளணும்னா சுஷுப்தே அந்நியோ, அந்த நிர்விகல்ப சமாதி வந்து பார்த்தீங்கன்னா சுஷுப்திக்கு அந்நியமானது, ந தத் சமஹ, அதுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அக்ரகணம்னு ஒன்று சொல்கிறோம். தூக்கத்தில் என்ன இருக்குது, ஒன்றும் தெரியலை அப்படின்றது இருக்கு. பூரண இருட்டுலையும் ஒன்றும் தெரியாது, பூரண இருட்டு ஒன்றும் தெரியல, அமாவாசை இருட்டு மாதிரி. அப்போ தூக்கம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாத அமாவாசை இருட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமாதி, சமாதி அது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா பூரண பிரகாசம், பூரண பிரகாசத்திலையும் வேற ஒன்றும் தெரியாது. அப்போ தூக்கத்திலையும் ஒன்றும் தெரியாது, சமாதியிலையும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று பூரண இருட்டு, ஒன்று பூரணமான பிரகாசம். அதனால 2 ஈக்குவல் இல்லை. ஏன்? ஆனால் என்ன ஈக்குவல் இருக்கு? 2த்துலேயும் ஒன்றும் தெரியாது, 2த்துலேயும் ஆப்ஜெக்ட் தெரியாது, 2த்துலேயும் ஆப்ஜெக்ட் தெரியாது. தூக்கத்துக்கும் சமாதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் தெரியாது, உலகத்தையும் தெரியாது, தன்னையும் தெரியாது,
உலகத்தையும் தெரியாது. அக்ரகணம் அப்படின்னு பேர் மாண்டிக்கத்தை சொல்லுது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதியில் என்ன இருக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் தெரியாது, தான் மட்டும் தெரிவான். தான் மட்டும் தெரியறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது, தான் மட்டும் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் என்ன இல்லை, ஈக்குவல் ஏதாவது இருக்கா? ஆமாம், ரெண்டுத்துலேயுமே ஆப்ஜெக்ட் இல்லை. தூக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வஸ்து தெரியாது, நிர்விகல்ப சமாதியிலையும் வேற வஸ்து தெரியாது. இது மட்டும்தான் ஈக்குவல், ஆனால் டோட்டலாக வேற அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் 35வது ஸ்லோகம் 3:35, 3:34, 3:35 மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது. லீயத்தேஹி சுஷுப்தே தன் நிகிரஹீதம் ந லீயத்தே ததேவ நிர்பயம் பிரம்ம ஞானாலோகம் சமந்ததா. இப்போ நான் சொன்னது அப்படியே ஸ்லோகமா பண்ணியிருக்காரு. லீயத்தேஹி சுஷுப்தே, சுஷுப்தியில் நம்ம என்ன ஆயிரும் தெரியுங்களா? லயமாகி போயிடும். லயமான காரணத்தினால எதில் போய் லயமாயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யாவில் போய் லயமாயிடுறோம். மூலப்பிரகிருதி இருக்குல்ல, மூலப்பிரகிருதியில் போய் நம்ம லயமானோன்னு தூக்கம்னு பேர். அதுக்கு காரியங்கள் எல்லாம் காரணத்தில் போய் லயமாயிடுது. லயமானதுக்கு பிறகு ஒன்றும் தெரியலை அப்படின்னு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா தன் நிகிரகீதம் ந லீயத்தே. தன் நிகிரகீதம்னா யார் யோகாபியாசத்து மூலமா சமாதி அபியாசத்து மூலமா மெதுவா 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 ஒவ்வொன்னையா நிகிரகம் பண்ணிக்கிட்டே போறானோ, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு ஒவ்வொருத்தையா நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போறானோ, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் இந்த தான்ற அந்த ஸ்புரணம் வந்து பார்த்தீங்கன்னா ந லீயத்தே. இப்போ நமக்கு தூக்கத்தில் நம்மளோட ஸ்புரணம் லயமாகி போகுது, சமாதியில் இருக்கிறவனுக்கு லயமாகிறது இல்லை. அதனால என்ன ஆகும்? ததேவ நிர்பயம் பிரம்ம. அந்த சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்பயம் பிரம்மன் பேர். சமாதியில் இருக்கிறதுக்கு பேர் நிர்பய பிரம்மம், பயமற்ற பிரம்மம். ஏன் பயம் இல்லை? வேற ஒன்றும் இல்லை. பயம் கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் இருக்கணும். பயம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு வஸ்து இல்லவே இல்லை சமாதியில். தூக்கத்தில் ஏன் பயம் இல்லை? அங்கேயும் வஸ்து இல்லை. சூப்பர். அதுதான், தூக்கத்திலையும் வஸ்து இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு காசாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அந்த இடமே இடித்து ஒழுந்து கிடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ரெஸ்கியூ கேம்ப். அது அந்த ரெஸ்கியூ கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது இடிச்சு போய் கிடக்குது. ஆனால் குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காட்டிட்டு போகிறோம், இது மாதிரி இருக்குது அப்படின்னு. பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புன்னு ஏதாவது பயம் இருக்குமாங்க? ஒன்றுமே இருக்காது, ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்குங்க. தூக்கத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்டும் இல்லாமல் போயிடுது, சுகம் அங்கே இருக்கு. அதே மாதிரி சொரூபத்தில் நல்லா இதில் சமாதியில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதியில் இருக்கிறவனுக்கும் எந்த பயமும் இருக்காது. தூக்கத்துக்குள்ளார போனீங்கன்னா பிரேக் ஆகி நடந்துக்கிட்டே இருக்கும். வெளில போவோம், உள்ள வருவோம், வெளில போவோம், டெய்லி தூங்கிட்டு இருக்கோம். அது நித்தியமா அப்படின்னா நித்தியம் இல்லை. ஆனால் நிர்விகல்ப சமாதியை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா அதுதான் பிரம்மம். தூக்கத்தை அடைஞ்சான் அப்படின்னா அது அவித்யா, மூலப்பிரகிருதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதி காரணத்தை அடையிறீங்க, திரும்ப திரும்ப காரியம் உண்டாயிட்டே இருக்கு. நமக்கு நம்ம டெய்லி தூங்குறோம், திரும்ப வெளியில் வந்துடுறோம், காரியத்துக்கு வந்துடுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது துரியம். பிரம்மத்துக்கு போயிட்டீங்கன்னா அதுதான் நிர்பய பிரம்மம், சமாதி தான் நிர்பய பிரம்மம். அது மட்டும் இல்லை, ஞானாலோகம் சமந்ததக. எப்படி தூக்கத்தில் போனால் ஒரே இருட்டா இருக்கோ அதே மாதிரி நிர்விகல்ப சமாதி எப்படி அப்படின்னா ஞானாலோகம் அப்படின்னா பிரகாசம்னு அர்த்தம். இங்கே சமந்ததக சுற்றிலும் ஒரே பிரகாசம், ஒரே பிரகாசம், பிரகாசத்துக்கு அந்நியமாக வேற ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியோடது அப்படின்னு சொல்லுது. அப்போ ரெண்டுத்துலையுமே நமக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வஸ்து இல்லை. வஸ்து இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலம் என்பது இல்லை. காலம் என்பது அந்த இடத்துல கிரகணம் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதா சொரூப ஆஸ்திதா கிரமேண ஏவ அனுபூயத்தை. ஆனால் நீங்கள் சொரூப அனுபூதிக்கு போகிறதுக்கு நிர்விகல்ப சமாதிக்கு போகிறதுக்கு கிரமம் இருக்கா? போகும்போது அறியறோமா? ஆமாம், போகும்போது அறியறோம். என்னால் இப்போ 1 மணி நேரம் உட்கார முடியுது, 2 மணி நேரம் உட்கார முடியுது, 3 மணி நேரம் உட்கார முடியுது. மனசு எவ்வளோ நேரம் தாட் இல்லாமல் இருந்துச்சு? எனக்கு ஒரு 3 செகண்ட் தாட் இல்லாமல் இருக்குது, 10 செகண்ட் தாட் இல்லாமல் இருந்துச்சு.
அப்படின்னு ஒரு டைமரை வச்சுட்டு நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். எப்பவுமே சாதகன் வந்து ஒரு டைமரை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும். நமக்கு நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் என்னைக்காவது ரிஷிகேஷ் போனீங்க அப்படின்னா, இல்லைன்னா இங்கே திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா, கேவில் வந்து உட்காந்து பாருங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பாட்சி கேவ், அப்புறம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு கேவ் இருக்குது. இந்த குகைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வசிஷ்டர் குகை அப்படின்னு ரிஷிகேஷில் ஒன்று இருக்குது. வசிஷ்டர் குகைன்னு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருக்கோம் நாங்கள். நான் என் கூட வந்து இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அவர் நல்ல மெடிடேட்டர். அவருக்கு சுவாமி எங்கேயாவது கேவ் கூப்பிட்டு போங்கன்னு நான் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக உள்ளே போய் கண்ண மூடி உட்காந்தோம். நல்ல நீளமான கேவ் அது. நல்ல கேவ், எக்ஸலண்ட்டான கேவ். உள்ளே போய் உட்காந்தோம். யாரும் தொந்தரவே இல்லை. சீசனில் அன்சீசன் நல்லா உட்காந்தோம். நான் சொல்லிட்டேன் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எந்திரிச்சு போகணுன்னா நீங்கள் போயிடுங்க. நான் எனக்கு எந்திரிச்சு போகணுன்னு நான் எந்திரிச்சு போயிடுறேன். வெளியில் வந்தோன்னே மீட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள எதுவும் யாரும் எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேர் போய் உட்காந்த ஆசனத்தில். அவர் நல்லா உட்கார்றவர். நான் உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே எந்திரிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு, என்ன ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் போல இருக்குது, பண்ணியிருப்போம். 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம் போல இருக்குது அப்படின்ட்டு வெளியில் போய் பார்த்தா, என்ன சாமி சாப்பிட வரலையா நீங்கள் அப்படின்னு. சாப்பிட வரலையா? என்னங்க டைம் ஆச்சு அப்படின்னா, ஆயிடுச்சு சாமி 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணியா? எப்படிங்க 12:30 மணி ஆச்சு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் காண போச்சு. எங்கே போச்சு காணோம்? காலையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8, 8:30 மணிக்கு உட்காந்தோம். 8:30 மணிக்கு உட்காந்தா வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி, 3 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு. 3 மணி நேரம் போச்சா? நான் ஆனால் எனக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த கேவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேவில் ஏன் உட்காரணுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி டைம். நம்ம வெளியில் பார்க்குற டைமுக்கும் அங்கே பார்க்குற டைமுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. டைம் போகிறதே தெரியாது உங்களுக்கு. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளார இப்போ மெட்ரோபாலிட்டி சிட்டியில் இருக்கோம்ல, பெங்களூரில், சென்னையில் உட்காந்துருக்கோம்ல, உட்காந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உட்காந்து பாருங்கள் பார்க்கலாம். 10 நிமிஷம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, 10 நிமிஷம் உட்காந்துட்டு நான் 1 மணி நேரம் உட்காந்த போல இருக்கேன் அப்படின்னு. கண்ணை முடிச்சு பார்த்தா 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஐயோ என்ன 10 நிமிஷம் தான் ஆயிருக்கா? அப்போ நம்மளோட மகிமை, நம்மளோட இடத்தோட மகிமை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். கேவுக்கும் இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளார போக 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 டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டைம் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுஷ்டானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடையும் போது ஸ்வரூப ஆஸ்திதா கிரமேண ஏவ அனுபூயத்தை, ஸ்வரூபத்தில் நிற்கிறது இருக்குல்ல, நிஷ்டைய பிராப்தி பண்ணுறதுன்னு, அந்த நிஷ்டைய பிராப்தி பண்ணுற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கிரமமாக அனுபவிக்கப்படுது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன்ல, 10 செகண்டு நிரோதமாகும், திரும்ப வந்து அந்நியதாக்கியாத்திக்கு வருவீங்க வெளியில், திரும்ப 10 செகண்டுன்றது 20 செகண்ட் ஆகும். இப்போ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அபியாசம் பண்ணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லீவு, அஷ்டமி லீவுக்கு வந்து உட்காந்துருங்க. காலையில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகாரம் பண்ணுங்கள், உட்காரம் பண்ணுங்கள், மகாரத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூர்ண ஓங்காரம், அகாரம் உட்காரம் மக்காரம் பண்ணிவிட்டு பூர்ண ஓங்காரத்துக்கு போங்க. ஒரு ஓம்க்கு அப்புறம் தாட் இல்லாமல் இருங்க. மனசு வந்து எந்த தாட்டும் இல்லாமல் இருங்க. எப்போ தாட்டு வருதோ திரும்ப ஓம், திரும்ப அடுத்த தாட்டு வரும்போது ஓம், இப்படி சொல்லிகிட்டே இருங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 செகண்டு, 2 செகண்டு, 3 செகண்டு, 4 செகண்டு, 10 செகண்டு, 20 செகண்ட் அப்படின்னு அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இதை வந்து நம்ம அறியறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபியாசத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அறிய முடியும். ஆயிடுச்சா? அப்போ நம்ம அந்த நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கான அந்த கிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அனுபவம் பண்ணுறோம். நான் இத்தனை செகண்ட் இருந்தேன். ஏன்னா வெளியில் வரீங்கல்ல, வெளியில் வரீங்க அப்படின்னும் போது வெளியில் வரும்போது என்ன பண்ணுறீங்க, டைம் பார்க்குறீங்கல்ல, டைமர் முன்னாடி வச்சுங்கன்னு சொன்னேன்ல. டைமர் வச்சுட்டு இத்தனை செகண்ட் நான் வந்து தாட் இல்லாமல் இருந்திருக்கேன், இத்தனை செகண்ட் நம்ம தாட் இல்லாமல் இருந்திருக்கோம்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்திர அப்படி அலப்த பரியவசாரகனி, சொரூபத்திலேயே நின்றுட்டீங்க அப்படின்னா, சொரூபத்திலேருந்து வெளியில் வந்தால் காலத்தை அறியலாம். சொரூபத்தில் இருக்கும்போது காலம் தெரியுமா? சொரூபத்தில் இருக்கும்போது அங்கே காலம் இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே வஸ்து இல்லை, நீங்களே இல்லை. சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இல்லை.
அப்ப நீங்களே இல்லைன்னும் போது காலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அலப்த பரியவசானக அங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருந்தோம் அப்படின்ற எந்த ஒரு பரிணாமத்தோட அவசானமும் அறியப்படுறதில்லை. அது மட்டும் இல்லை, சப்த பிருஷ்டேன அதிக்ரியாம் அஸ்திக்ரியாம் உபாதாய கல்பித இதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? காலத்தை எப்படி தெரியுங்களா கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம்? சப்த பிருஷ்டேன. சப்த பிருஷ்டேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சப்தம் சொல்லி தான் ஒன்று அறியறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண், இது பானை, இது கபாலம், இது குழந்தை, இவன் யவ்வனன், இது மரம், இது செடி, இது திருவண்ணாமலை, இது வந்து மண் அப்படின்னு எந்த வஸ்துவையும் என்ன பண்ணுறோம்? ஒரு சப்தத்தை சொல்லி 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 அறிகின்றோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்குது, இது பழசாக இருக்குது அப்படின்னு இருக்குன்னு இது இல்லாமல் போச்சு, அவர் இருந்தார், அவர் போயிட்டார் அப்படின்னு இது இருந்துச்சு, அது போச்சு அப்படின்னு இந்த சப்தங்களால் தான் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா கல்பிக்கப்படுகிறது. காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விபாகம் இல்லவே இல்லை. அது ஈஸ்வர சக்தி, அவ்யாக்கிருதம். நல்லா புரிஞ்சுங்க. காலத்தை வந்து யாராலையும் பிடிக்க முடியாது. நான் நேற்று சொன்னேன்ல உங்களுக்கு, என்ன ஆச்சரியம், நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கேன். 1 மணி நேரம் 3 மணிக்கே கிளாஸில் வந்து உட்காந்துருக்கேன். நான் 4 மணி நினச்சிக்கிட்டு 3 மணிக்கு உட்காந்துட்டு என்னது யாரும் வரல, யாருமே ஓப்பன் பண்ணலையே, ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சா, ஐயோ ஜூமில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு வித்யா பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்னங்க யாரும் வரல அப்படின்னு. சாமி 3 மணி தான் சாமி ஆகுது, ஏன் வருவாங்க அப்படின்னு. அப்போ தான் பார்க்குறேன் 3 மணி தான் ஆகுது. என்னை வந்து இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எங்கே தெரியுங்களா? மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த உலகத்துலலாம் மாட்டிக்கிட்டே முழிக்கல. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை பார்த்துக்கிட்டே என்னை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ காலம் பிடியே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு பிடி கிடைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் என்னது? சாமி கையில் இருக்க சூலாயுதம், விஷ்ணு பகவான்கிட்ட இருக்கிற இது சக்கரம், சுதர்சன சக்கரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சுதர்சன சக்கரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிகிட்ட இருக்க சுதர்சன சக்கரம் காலம். சிவபெருமான்கிட்ட இருக்கிற திரிசூலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த திரிசூலம் என்னது? சத்வரஜஸ் தமசுன்னு சூலம். அந்த சூலம் வந்து இப்போ மேலே சூலம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிருக்காருல்ல, அந்த சூலம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா காலம். காலகாலன் அப்படின்னு பேர். காலத்துக்கே காலன் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை நீங்களும் நானும் பிடிக்கணும்னு நினச்சோம், ஒன்றும் முடியாது. நான் தோற்று போயிட்டே இருக்கேன். என்னன்னே பிடிபடவே மாட்டேங்குது. டெய்லி ஒரு நாள் தோற்று போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு, டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டேன். இன்றைக்கும் தோற்று போகிறேன். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில் கூட இதே மாதிரி தான். நானும் ட்ரை பண்ணி முடியல. என்ன காரணம் அப்படின்னா, ஆச்சரியார் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். அதான் ஏன் காலத்தை இது பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வஸ்துவை வச்சு தான் காலத்தை கல்பிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க. எங்க காலம் கல்பனையில் வருது? வஸ்துவை வச்சு தான் காலம் கல்பனைப்படுது. இது இருக்கு, இது இல்லை, இது புதுசு, இது பழசு, இது குழந்தை, இது வந்து பார்த்தீங்கன்னா முதியவர், இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வஸ்திரம், இது புதிய வஸ்திரம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வஸ்துவோட பின்னாடி தான் இருக்கு இல்லைன்ற சப்தங்களை பிரயோகப்படுத்தி காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கல்பிக்கப்படுகிறது. யாராலையும் எந்த கொம்பனாலையும் தனிச்ச காலத்தை பார்க்கவே முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. வஸ்துவை தான், காரியத்தை தான் கிரகணம் பண்றோம். காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த காரணம் எது அப்படின்னா மாயா சக்தி தான் காரணம், காலம். அப்ப காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாயையை எப்படி எவனாலையும் பார்க்க முடியாதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலத்தையும் எவனாலையும் பார்க்க முடியாது. ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம தோத்து போயிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரிய சொல்றார், அத அஸ்ய சம்சாரஸ்ய, இந்த சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தித்யா கத்யாச்ச குணேஷு வர்த்தமானஸ்ய அஸ்திக்ரியா சமாப்திர் நவாயிதி அவச்சனீயம் ஏதத்து. கிரமசமாப்திர் நவாயிதி அவச்சனீயம் ஏதத்து. ரொம்ப அருமையான வச்சனம். அத அஸ்ய பிறகு அஸ்ய சம்சாரஸ்ய, இந்த சம்சாரம் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சம்சாரம்னா என்ன எடுக்கணும்? காரியமாக இருக்க இந்த ஜெகத்து சம்சாரம்ன்றது ஸ்தித்யா கத்யாச்ச, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸ்தித்யா அப்படின்னா இருக்கிறது, கத்தியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போகிறது, ஸ்திதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸ்தித்யானா நிலைத்தல், கத்தியானா வந்தது. இந்த சிருஷ்டி உருவாச்சு, இந்த சிருஷ்டி இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குணேஷு வர்த்தமானஸ்ய அஸ்தி. இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இப்போ கிரியேஷன் உண்டானதும், இப்போ இந்த கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்று ஸ்திதி காலத்தில் இருக்கிறதும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணேஷு வர்த்தமானசிய குணங்களுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்றது போகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குணங்களோட வர்த்தமானசிய இந்த குணங்களோட இருப்புத்தன்மையும் இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்த்தமானசிய அஸ்தி கிரமசமாப்திர் நவாயிதி. இந்த கிரமசமாப்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. கண்டினியூ பண்ணுறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவச்சனீயம் ஏத்தத்து. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கு பின்னாடியும் காலம் இருக்குது. காலம்ன்றது மாயா. மாயையினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அது என்ன ஆயிடுது? இல்லாமல் போயிடுது. இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது? புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிடுது. எனக்கு சுகர் நல்லா ஹெவியாக இருந்துச்சு. நான் நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2-3 வருஷத்தில் போயிடுவோம் போல இருக்கு. ரொம்ப வீக்காக போயிட்டேன் நான். வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. டல் 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 கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2-3 வருஷம் 54 வயசுலேயே போயிடுவோம் போல இருக்குது, இன்னும் 2 வருஷம் தான் இருப்போம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்டியாக நல்லா ஆரோக்கியமாயிட்டேன். என்னடா ஆச்சரியமாக இருக்குது, நம்ம போயிடுவோன்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு வீரியமாக இப்போ என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்போம் போல இருக்கே அப்படின்னு தோணுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தித்யா கத்தியா இருக்கு இல்லை அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குணேஷு வர்த்தமானசிய அஸ்தி கிரம சமாப்திர் நவாயிதி. இந்த குணங்களோட இருப்புத்தன்மை இருக்கு பார்த்தீங்களா, குணங்களோட இருப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரிய சமாப்தி கிரமசமாப்திர் கிரமத்தோட சமாப்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவச்சனீயம் ஏத்தத்து. இதை யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திலையும் நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் எல்லாம் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. நேற்று வேறு மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. நேற்று மோசமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து ஏன் கதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியர் சொல்கிறார். எப்படி ஒன்று இருக்குது இல்லைன்னு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்லணும்? அஸ்தி பிரஷ்னக ஏகாந்த வச்சனீயா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏகாந்த வச்சனீயக அஸ்தி. எந்த ஒரு கேள்விக்கும் ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோ அப்படின்னு சாலிடாக இருக்கும். எஸ் நோலாம் சொல்ல மாட்டோம்ல நம்ம. பதில் எங்கேயாவது ஆமாம் இருக்குன்னு எதாவது சொல்கிறோமா என்ன? இருக்கு இல்லை அப்படி தானே சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 5 இருக்கலாம், இல்லைன்னா 3 கூட இருக்கலாம் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்னைக்காவது? அப்போ நம்ம எந்த ஆன்சர்னாவே என்ன இருக்கணும்? ஒரு ஆன்சர்னாவே அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருந்தால் தான் அது ஆன்சர்னு பேர். அதான் இங்கே சொல்லுது அஸ்தி பிரஷ்ன ஏகாந்த வச்சனீயா. ஒரு நிச்சயமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமான பதிலை உடையதாக இருக்கணும். எப்படி அப்படின்னா சர்வோ ஜாத்தோ மரிஷ்யதி. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். சர்வோ ஜாத்தோ மரிஷ்யதி ஒரு கொஸ்டின். அது மரிஷ்யதி பிறந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போவாங்களா? நான் கேள்வி கேட்குறேன், என்ன பதில் சொல்லுவீங்க? பிறந்தவங்க எல்லாரும் செத்து போவாங்களா? செத்து போகலாம், இல்லை போகாமலும் இருக்கலாம், அப்படி ஏதாவது சொல்லுவீங்க? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிறந்தவங்க எல்லாரும் செத்து போவாங்க. அத ஓம் போயித்தி. ஆமாம், பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் செத்து போகிறோம். இதை நான் அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எப்படி தெரியுங்களா இருக்கும்? கலவரமாக இருக்கும் தெரியுங்களா? நம்மலாம் செத்து போகிறோம் அப்படின்னா யார்ட்டையாவது சாமிகிட்ட போய் ஒரு மங்களமாக வார்த்தையை கேட்கலான்னு சாமி என்ன அபசகுடமாக பேசுகிறாரு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் வாஸ்தவம் என்ன யதார்த்தம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்து போகிறோம். இது யதார்த்தம். ஓம் போ இது அத சர்வ மிருத்வா ஜனிஷ்யத்தை இது. அடுத்த கேள்வி கேட்குறேன், சரி செத்து போனவன் எல்லாம் திரும்ப பிறப்பானா? சர்வோ மிருத்வா ஜனிஷ்யதி, எல்லாரும் செத்து போய் திரும்ப பிறப்பாங்களா?
என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, பிறந்தவங்க எல்லாரும் செத்து போவாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அனுபவத்துல இருக்கிறது. நமக்கு தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறந்தவங்க எல்லாரும் திரும்ப பொறப்பாங்க, திரும்ப ஜென்மத்த எடுப்பாங்கன்றதுக்கு நமக்கு எப்படி தெரியும்? செத்து போனவன் எங்க போனானே தெரியாது. எத்தனை பேர் உள்ள செத்து போனாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் திரும்ப ரீபர்த் எடுத்திருக்காங்க தெரியுமா? நமக்கு தெரியாதுல்ல. ஆனா ஒண்ணு தெரியும். இப்ப பொறந்திருக்கவங்க எல்லாரும் ஒரு நாள் செத்து போவோம். அப்ப பொறந்தவங்க செத்து போவாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா, சாலிடா ஒரு ஆன்சர் சொல்ல முடியுது. ஆனா வந்து செத்து போனவங்க எல்லாம் திரும்ப பொறப்பாங்களா அப்படின்னா, அதுக்கு பதில் எப்படி பண்ணணும்னா 2 விபாகம் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும். விபஜ்ய வச்சனீயம் ஏதத்து. பிரிச்சுதான் இதை பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, பிரத்யுதித கியாதிஹி க்ஷீண திருஷ்ணக குஷலோ ந ஜனிஷ்யதே. எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானம் உண்டாயிடுச்சோ, பிரத்யுதித கியாதி, கியாத்தினா ஞானம்னு அர்த்தம். பிரத்யுதித கியாத்தி அப்படின்னா நன்றா ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு, நான் ஆத்மா அப்படின்னு ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாயிடுச்சுன்னா, க்ஷீண திருஷ்ணக எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமங்கள் எல்லாம் நாசம் ஆயிடுச்சோ, அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷலோ ஞானின்னு பேரு. அந்த குஷலனா இருக்கிற ஞானிக்கு ந ஜனிஷ்யதே, அவன் திரும்ப பிறப்பதில்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. 4 4 6ல் ஒரு 6 7 4 4 7ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 7 2 மந்திரம் இருக்கு. 6 7ல் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம் 4 4 4வது அத்தியாயம் 4வது பிராமணம் 6வது மந்திரம் 7வது மந்திரம். காமயமானோ அத அகாமயமானோ சோ யோ அகாமக நிஷ்காம ஆப்தகாம ஆத்மகாமோ ந தஸ்ய பிராணா உத்கிராமந்தி பிரம்மைவ சன் பிரம்ம அப்யேதி. எவனுக்கு இங்கேயே காமங்கள் எல்லாம் போயிடுச்சோ, நான் காலையில் கிளாஸில் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, ஆத்மாவை ஆசைப்படுங்க ஆத்மாவை ஆசைப்படுங்கன்னு. ஆத்மாக்கு அந்நியமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஆசைப்பட்டோம் அப்படின்னா திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவையே ஆசைப்பட்டு ஆத்ம காமம் அப்படின்னு பேரு. அந்த ஆத்ம காமத்தை பட்டவன் என்ன பண்ணுவான்? ஆப்த காமன் ஆயிடுவான், ஆத்மாவை அடைஞ்சிருவான். அவன் தற்க காமங்கள் எல்லாம் வெளியேறிவிடும், நிஷ்காமன் ஆயிடுவான், அகாமன் ஆயிடுவான். அப்ப அகாமனா, காமம் இல்லாதவனா, காமம் வெளியேறியவனா இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிளம்பி போறதில்ல, பரலோகங்களுக்கெல்லாம் போறதில்லை. அப்ப எங்க போகும் அவனுடைய பிராணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயே ந தஸ்ய பிராணா உத்கிராமந்தி, அவனுக்கு பிராணன் வெளிக்கிளம்பி போய் அடுத்த பாடியை பிராப்தி பண்ணும். அப்படி போறதில்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, பிரம்மைவ சன் பிரம்ம அப்பியதி, இங்கேயே அவன் பிரம்மமா இருந்து பிரம்மத்தையே அடைகின்றான். அவனுடைய பிராணன் எங்கேயும் போறது, ஹிருதயத்திலேயே லயம் அடைந்து விடுகிறது. மந்திரம் சொல்லுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மந்திரமே இருக்கு. யதா சர்வே பிரமுச்சந்தே காமாஹா ஏ அஸ்ய ஹிருதே ஸ்ருதாஹா. எந்த ஹிருதயத்தில் இருந்த காமங்கள் எல்லாம் எந்த சமயத்தில் எந்த ஆத்ம ஞானத்தினால ஒருத்தனுக்கு எல்லாம் பிரமுச்சியந்தே, இந்த தேகத்தை விட்டு எல்லாம் வெளியேறி விடுகிறதோ, ஹிருதயத்தை விட்டு, அத மர்த்தியோ அமிர்தோ பவதி, இறந்து போகக்கூடிய மனிதன் இறக்காதவனாகின்றான். அத்திர பிரம்ம சமஷ்ணுதயதி, இங்கேயே அந்த பிரம்மம் அடையப்பட்டதாகிறது அப்படின்னு ஜீவன் முக்தர்களுக்கு, விதேக முக்தியை சொல்றவங்களுக்கும் அது சொல்லுது. அவங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிஞ்சு போகுது, திரும்ப எங்கேயும் போய் பர்த் எடுக்கிறதுக்கு அவங்க போறதே இல்லைன்னு. அப்ப என்ன இருக்கணும்? 2 நடக்கணும். ஒன்று ஆத்ம ஞானம் நடக்கவே உங்களுக்கு என்ன ஆகும்? ஆத்மானுபூதி நடக்கும் போதே சர்வ காமங்களும் அவனோட ஹிருதயத்துல இருந்து முடிஞ்சிடும். அப்ப இந்த 2 நடந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் குஷலர்கள் பேரு, ஞானி புருஷர்கள் பேரு. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிறப்பதில்லை, ந ஜனிஷ்யதே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்றவங்க ஆத்ம ஞானம் அடையாம அனுபூதி பண்ணாம இருக்கிற மற்றவங்க இதரஸ்து ஜனிஷ்யதே, மற்ற எல்லாரும் ஆத்மானுபூதி பண்ணாம போறவங்க எல்லாரும் திரும்ப நம்ம பிறக்கதான் வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு கேள்விக்கு வந்து சாலிடா பதில் சொல்றோம், ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு பதில் சொல்றோம். எல்லாம் செத்து போவோமா? ஆமா, கண்டிப்பா பிறந்தவங்க எல்லாம் செத்து போவோம், சாலிடா பதில் சொல்றோம். எல்லாம் திரும்ப பிறப்பாங்களா அப்படின்ற போது பிரிச்சு பதில் சொல்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் இருக்கா, இந்த உலகம் இருக்கா, பரிணாமம் நடந்துட்டு இருக்கா?
பிரித்து பதில் சொல்லணும். இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க பார்வையில். ரமணர் கேட்குறாரு, ரமணர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்குறாங்க, சொர்க்கம் இருக்கா சுவாமி அப்படின்னு. அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்டார் தெரியுங்களா? இந்த உலகம் இருக்கா அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகம்னு ஒன்று இருந்தால் சொர்க்கம் கூட இருக்கும். ஒருத்தனுக்கு இந்த உலகமே இல்லை அப்படின்னா சொர்க்கம் இருக்குமா? இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்திர ஆத்மைவ பூத் சர்வம் ஆத்மைவா பூத் கேன கம்பஷ்யேத் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. எவனுக்கு எல்லாமே ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதை எதனால் பார்ப்பான், எதை எதனால் அனுபவிப்பான், எதை எதனால் கேட்பான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அயமாத்மா அயம் லோக வரப்போகுது, இதுலேயும் வரப்போகுது. பிருகதாரண்யத்தில் மந்திரமும் சொல்ல போகிறோம் நம்ம இன்னைக்கு கிளாஸில். அயமாத்மா அயம் லோக, இந்த ஆத்மாவே அவனுக்கு லோக்கமாகிவிட்டது. அதுக்கு அந்நியமாக வந்து லோக்கம்னு ஒன்று இல்லை. அப்போ ஞானி புருஷனோட பார்வையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குணத்தோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரமம்லாம் பரிணாம கிரமம்லாம் இல்லவே இல்லை. அஜ்ஞானிகளோட அவஸ்தையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு பழசு, அது அவர் பிறந்தாரு, அவர் செத்து போயிட்டாரு. ஞானியோட பார்வையில் இருக்கும், யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் இறக்கவும் இல்லை. இந்த பரிணாம கிரமம் எங்கேயுமே நடக்கவே இல்லை. அவர் வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்த்துட்டு இருக்கார். சோகம் இல்லை, மோகம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்குறாங்க இது இருக்கா சுவாமி அப்படின்னா, இது இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு இருக்கு, இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு இல்லை. அப்போ ஒரு கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகுது. தத்தா அது போலவே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்னென்னு கேட்டால் மனுஷ ஜாதிக்கு ஸ்ரேயசி. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மனுஷ ஜாதி வந்து ரொம்ப உயர்ந்ததா? மனுஷ ஜாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்ததா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தது இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. டிபெண்ட்ஸ். இது மனுஷ ஜாதி உயர்ந்தது, பசு ஜாதியை காட்டிலும் உயர்ந்தது, அப்படித்தானே சொல்றோம். அதான் ஆச்சரிய சொல்றாரு, ததா மனுஷ ஜாதி ஸ்ரேயசி நவா ஸ்ரேயசி. உயர்ந்ததா உயர்ந்தது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இத்தியேவம் பரிபிருஷ்டே. இந்த விதமா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா மனுஷ ஜென்மம் உயர்ந்ததா இல்லை உயர்ந்தது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா விபஜ்ய வச்சனீயா பிரஷ்னகா. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பதில் சொல்லக்கூடியது. நீங்கள் ஒரே ஆன்சர் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, பஷ்வான் உத்திஷ்ய ஸ்ரேயசி. பசூன் உத்திஷ்ய ஸ்ரேயசி. விலங்குகள் அனிமல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி என்ன இருக்கும், அனிமல்ஸை காட்டிலும் மனுஷ ஜாதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவான்னு ரிஷின்னு அதிகிருத்திய ந இதி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களையும் ரிஷிமார்களையும் வச்சுக்கிட்டு நம்ம மனுஷங்களை பார்த்தோம் அப்படின்னா ஐயோ இவன் இதில் சொல்லுது மனுஷரூப்பே மிருகாச்சரந்தி அப்படின்னு. ஐயோ ரோட்டில் போனாவே தெரியுது, ஐயோ இவெல்லாம் எங்கேருந்து வந்தானே தெரியலையா, எல்லாம் மிருகமாக இருக்கானே. மனுஷங்க ஐயோ அவ்வளோ மோசமாக இருக்காங்க, எல்லாம் ராஜசிக் மனுஷங்களோ தாமசமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ஐயோ இவன் ஏன்டா பிறந்தான் இருக்கு. மனுஷ ரூபத்தில் எல்லாம் மிருகங்களாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன கம்பேர் பண்ணணும், நல்ல தேவர்களையும் நல்ல ரிஷிமார்களையும் கம்பேர் பண்ணும்போது மனுஷ ஜாதி கீழானது. அதே நேரத்தில் பசுக்களை கம்பேர் பண்ணும்போது மனுஷ ஜாதி உயர்ந்தது. அப்போ ஒரு கேள்வி தான், ஆனால் அதை பிரித்து பதில் சொல்ல வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயம் து அவச்சனீய பிரஷ்னஹ. ஆனால் என்ன கேள்வி கேட்டோம், இந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கேள்வி, இந்த சம்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதி கத்தின்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி, அதுக்கப்புறம் ஸ்திதி, இந்த லயம் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாம கிரமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம், இந்த இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் பரிணாமத்தோட கிரமம். இந்த கிரமம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கும் பிரித்து தான் பதில் சொல்லணும். என்ன பிரித்து சொல்லணும், சொரூபத்தில் பிரதிஷ்டிதமானவனுக்கு எத்திரைவ சர்வம் ஆத்மைவா பூத். எங்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அவஸ்தையில் ஒருத்தனுக்கு சர்வம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ கேன கம்பஷ்யத், அவன் எதை எதனால் பார்ப்பான் அப்படின்னு கேள்வி வருது. அப்போ ஆத்ம ஞானியோட திருஷ்டியில்
இந்த உலகம் என்றது ஒன்று உற்பத்தி ஆகவே இல்லை, இப்ப இருக்கவும் இல்லை, இது லயத்தையும் அடையாது. இதுல மாண்டுக்கு காரிக்காரர் சொல்லுது, ந உற்பத்திர் நச்சோத்பத்திர், என்னது அதுல சிருஷ்டியே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியும் இல்லை நிரோதமும் இல்லை. ந நிரோதோ நச்சோத்பத்தி அப்படின்னு மாண்டுக்கிய காரிக்கார் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானியோட பார்வையில இந்த உற்பத்தியும் இல்லை, இது கிரியேஷனே ஆகலைங்க. இந்த ஜெகத்து வந்து கிரியேஷனே ஆகலை. அப்போ கிரியேஷன் ஆனாதானே இது வந்து லயத்தையும் அடையும், பிரளயத்தை அடையும். அப்போ நச்ச உற்பத்தி நச்சோத்பத்தி ந நிரோதக, இதுக்கு நிரோதமும் இல்லை, இது லயமும் அடையிறது இல்லை. யாரோட பார்வையில்? ஞானியோட திருஷ்டியிலிருந்து இது எதுவுமே நடக்கவே இல்லை. அதே நேரத்தில் அஜ்ஞானியோட திருஷ்டியிலிருந்து இவன்ட்ட அஜ்ஞானியோட திருஷ்டியிலிருந்து நம்ம தானே கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், இது இத்தனை வருஷம் ஆயிருக்கும், இத்தனை வருஷம் ஆயிருக்கும், இன்னும் இத்தனை கோடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும் அப்படின்னு அவன் ஒரு சர்ச் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பான். கார்பன் மெத்தடை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து இதுக்கு இவ்வளோ காலம் ஆயிருக்கு, இவ்வளோ காலம் ஆயிருக்கு, இது இவ்வளோ காலம் கழிச்சு இப்படி மாறி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் இது மோசமாக இருக்குது, இது முன்னாடி இப்படி இருந்துச்சு, இது இப்போ இப்படி மோசமாயிடுச்சு, இது இனிமேல் ஃப்யூச்சரில் இப்படி ஆகும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு பரிணாமத்தை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஞானியோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் இருக்கா இல்லையா? இல்லை. அதுதான் இங்கே சொல்லுது, அயம் து அவர்ச்சனீயக பிரஷ்னகா. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவச்சனீயம்னா பதில் சொல்ல முடியாத கேள்வி. எப்படி அப்படின்னா சம்சாரோ அயம் அந்தவான் அத அனந்த இது. யாராவது கேட்குறாங்க, இந்த சம்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவுடையதா இந்த சம்சாரம், இல்லை இந்த சம்சாரம் முடிவற்றதா, எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவச்சனீயகனா என்ன அர்த்தம், இது இப்படிதான் அப்படின்னு ஒரு பதிலாக சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அனிர்வச்சனீயம்னு பேர். அவச்சனீயம்னு என்ன அர்த்தம், அனிர்வச்சனீயம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கேற்ற மாதிரி சொல்ல வேண்டி இருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்கு, குஷலஸ்ய அஸ்தி சம்சார கிரம சமாப்தி. இந்த குஷலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானிக்கு, தான் தானா சொரூபத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு இந்த சம்சாரம் என்ன ஆயிடுச்சு, எண்டுக்கு வந்துடுச்சு. சம்சார கிரம சமாப்தி. இந்த சம்சாரத்தோட கிரமம் இருக்குல்ல, கிரமம்னு என்ன அர்த்தம், பரிணாமம். சம்சாரம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்குல்ல, இந்த பரிசமாப்தி, இது கிரமத்தோட பரிணாம கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா சமாப்தி ஆயிடுது, எண்டுக்கு வந்துடுது. ந இதரஸ்ய இது என்னது, கிருதார்த்தம் பிரதி நஷ்டம், கிருதார்த்தம் பிரதி நஷ்டம், அனஷ்டமப்பி நஷ்டமேவ அந்நிய சாதாரணத்துவாத். சூத்திரம் இருக்குல்ல, எத்தனை சூத்திரம் அது, அருமையான சூத்திரம் பார்த்தோமே நம்ம. கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அனஷ்டமப்பி அந்நிய சாதாரணத்துவாத் அப்படின்னு சூத்திரம். யாரெல்லாம் இந்த சொரூபத்தில் நிலை பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் என்ன ஆயிடுது, இல்லாமல் போகிறது, பரிணாமமே இல்லாம போயிடுது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிடுறான், ஏக்கமேவ அத்வித்தீயத்தை அடைஞ்சிடறான். 2:22 பக்கத்துல போட்டுங்க, இந்த வச்சனத்துக்கு பக்கத்துல போட்டுங்க. 2:22 சொல்லியிருக்கு. கிருதார்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனுக்கு இந்த உலகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரமமும் இல்லை, எல்லாம் நின்று போயிடுச்சு. ஏன், டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். சித்தம் தானே ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆனோன்னு இவனுக்கு ப்ரொஜெக்ஷனே இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷனே இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஷாவாசியம் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவாசியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6-7 சொல்லுது. யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவானு பஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. எல்லா ஜீவராசி எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யஸ்து சர்வாணி, எந்த ஞானி புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வாணி பூத்தானி, எல்லா பூத்தங்களும் உண்டான எல்லாம் ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி, எல்லாத்தையும் எங்கே பார்க்குறான், தன்னிடத்திலேயே பார்க்கிறான். எப்படி பார்க்குறான், ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்கிற காட்சிகள் மாதிரி எனக்கு மேலே இதெல்லாம் நாமரூபம் அப்படின்னு பார்க்குறான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூத்தேஷு ச ஆத்மானம், எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா நான் தான் இருக்கேன், வெளியில் இருக்கிற பூத்தங்கள்லாம் நாமரூபம்,
நாமரூபத்துக்குள்ளாரெல்லாம் நான் தான் இருக்கேன்னு எவன் பார்க்கிறானோ தத்தோ ந விஜிகுப்சதே, அவனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதையுமே கம்ப்ளைண்டே பண்ணுறதில்ல. ந விஜிகுப்சதே, எந்த தோஷமும் பண்ணுறதில்ல. இது இப்படி ஆகிப்போச்சு, அவன் நல்லவன் இவன் கெட்டவன், அது மாதிரிலாம் எந்த ப்ளேம் பண்ணுறதும் இருக்காது. யாரையும் நிந்த பண்ண மாட்டான், ஈர்ஷா பண்ண மாட்டான், குரோதம் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஆனந்தமாக இருந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் ஆத்மா தான். அடுத்த மந்திரம் சொல்லுது, 7வது மந்திரம், தத்ர கோமோகா கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. எல்லாத்தையும் ஆத்மாவாகவே பார்க்கின்றவனுக்கு மோகமேது சோகமேது, சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிற சோக மோகம் இல்லாமல் போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யஸ்மின் சர்வாணி பூத்தானி ஆத்மைவா பூத். எப்பொழுது வந்து எந்த அவஸ்தையில ஒருத்தனுக்கு சர்வம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ அந்த நிலையில் அவனுக்கு சோகமும் மோகமும் சம்பவிப்பதில்லை அப்படின்னு. அப்ப இவன் டிஸ்கனெக்ட் ஆகி நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்ணும்போது இவனோட பார்வையில ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய மனசு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, ப்ரொஜெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிடுறான். அப்போ ஞானியோட பார்வையில இந்த உலகம் என்பது இல்லவே இல்லை. ஏன்னா ப்ரொஜெக்டர் இருந்தால் தான் சினிமா பார்க்க முடியும், ப்ரொஜெக்டரில் ஃபிலிம் ரோல் இருந்தால் தான் சினிமா பார்க்க முடியும். டிஸ்கனெக்ட் வந்து ப்ரொஜெக்டரையே தூக்கி போட்டதுக்கு பிறகு வெளிச்சம் எப்படி இருக்கும், வெறும் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் மிச்சம் இருக்கும், இவ்வளோதான், உலகம் இருக்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதரசிய மற்றவங்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் ஞானிக்கு விட்டுருங்க, நமக்கெல்லாம் என்ன இருக்குது, ப்ரொஜெக்டர் இருக்குது. சூக்ஷ்ம தேகம் தானே, உள்ளுக்குள்ளார மனசு தான் ப்ரொஜெக்டர். அதில் ஃபிலிம் ரோல் எத்தனை வச்சுருக்கோம், கவுண்டிங் இருக்கா? ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒரு ஃபிலிம் ரோல், புது புது ஃபிலிம். 84 லட்சம் ஃபிலிம் வச்சுருக்கோம். 84 லட்சம் ஃபிலிமில் திரும்ப திரும்ப ஏகப்பட்ட ஃபிலிம், மனுஷ பிறவியே அநேக ஃபிலிம், ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு அநேக ஃபிலிம். அப்போ எத்தனை ஃபிலிம் ரோல் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் கோடிக்கணக்கான ஃபிலிம் ரோல் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கோம், படத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். நமக்கு எண்டு கார்டே போட மாட்டேன்றார் சுவாமி, நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிய. ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, ப்ரொஜெக்டர் இருக்குது, ஃபிலிம் ரோல் இருக்குது, படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. அப்போ எண்டு இருக்கான்னு கேட்டாங்க அப்படின்னா அஜ்ஞானியை பார்த்து இந்த 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 சம்சாரத்துக்கு எண்டு இருக்கா சுவாமி அப்படின்னா, ஐயோ சாமி அனந்த சம்சாரம், இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது, அனந்தம். ஞானிக்கு சம்சாரமே இல்லை. ஆனால் அஜ்ஞானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு, எப்போ முடியும்னே தெரியல சாமி, இன்னும் எத்தனை பிறவி பிறப்போன்னு தெரில சாமி, பயமாக இருக்குது, பார்த்தாவே ஃப்யூச்சரை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஐயோ பிறக்கணுமா, அடுத்த பிறவி யாருக்காவது டிக்கெட் தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. எத்தனை பிறவி பிறப்பீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. அடுத்த எலெக்ஷனில் யார் வருவாச்சு, திரும்ப டிஎம்கே வந்துருமோ, மோடி அடுத்த கவர்மெண்ட் வந்துருவாரோ, வந்துருவா சாமி, மோடி வந்துடுவார். மோடிலாம் வர்றது இருக்கட்டும், அடுத்த பிறகு என்ன பிறகு போகிறீங்க தெரியுமா உங்களுக்கு, தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட், அடுத்த கவர்மெண்ட் 5 வருஷத்தில் என்ன வரும்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எலெக்ஷனே நடக்கல, அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிளான் பண்ணுறோம். நமக்கு தெரியவே தெரியாது நம்ம என்னவா பிறக்க போகிறோன்னே தெரியாது. அடுத்து இன்னைக்கு ராத்திரி படுத்து நைட்டு தாண்டுவோமா நம்ம, யாருக்காவது டிக்கெட் நல்லா கன்ஃபார்மாக தெரியுமா நமக்கு, படுத்தோம் அப்படின்னா ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு ஹார்ட் அட்டாக் போயிடும். எந்த சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, மெமோலாம் வரணும்னு அவசியம் இல்லை. என் மாமி சொல்லுவாங்க, ஒரு மாமி, நல்ல மாமி சொல்லுவாங்க, சாமி ராத்திரி போகும்போது சொல்லுவாங்க 9 மணிக்கு என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நல்லா குண்டு மாமி, நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரில, பாம்பேயில் இருந்தாங்க. மாமி போகும்போது என்ன பண்ணுவாங்க, சாமி காலையில் பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம் சாமி அப்படின்னு போவாங்க. எனக்கு அந்த வச்சனம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் தெரியுங்களா. எப்போ ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாமி போகும்போது இந்த வச்சனத்தை சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கத்துக்கு போவாங்க. சாமி பொழைச்சி கிடந்தா போவோம் சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எனக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து 9 மணிக்கு மேலே தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாமி பொழைச்சி கிடந்தா அடுத்த முறை பேசுவோம் சாமி, பொழைச்சி கிடந்தா அடுத்த முறை பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிறக்க போகிறோன்னு தெரியவே தெரியாது. இப்போ நம்மளோட கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்சாரம் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. ஞானிக்கு சம்சாரமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ந இதரஸ்ய இதி, அது மட்டும் இல்லை, அந்நியத்தர அவதாரணே அதோஷா. அந்நியத்தரே அப்படின்னா 2ல் 1ன்னு அர்த்தம். இது இல்லைன்னா இது. அப்போ ஞானியோட பார்வையில் சம்சாரம் இல்லை,
அஜ்ஞானியோட பார்வையில சம்சாரம் அனந்தமா இருக்கு. அப்படி இந்த ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் சொன்னாலும் அது வேற ஒருத்தரோட பார்வையில வேற ஒருத்தரோட பார்வையில. ஞானியோட திருஷ்டியில நீங்க சொல்லலாம் சம்சாரம் இல்லை, கரெக்டா சரியா தப்பா? சரி. யாரோட திருஷ்டியில? ஞானியோட திருஷ்டியில சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தமா இருந்துகிட்டே இருக்கு, அது போகவே போகாது. யாரோட திருஷ்டியில? அஜ்ஞானியோட திருஷ்டியில. அப்போ ஒரு கேள்விதான், ரெண்டு பதில் இருக்கு. ஆனால் அது ரெண்டு பதிலும் டிபெண்ட்ஸ் வந்து யாரோட பார்வையிலன்றது டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால அதோஷக இந்த பதில் ரெண்டுத்துலையுமே எந்த ஒரு தோஷமும் இல்லை. தஸ்மாத் ஆகையினால் வியாக்கரணீய ஏவ அயம் பிரஷ்ன இது. இந்த கேள்விக்கு பதிலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வியாக்கியானம் பண்ண வேண்டும், பிரித்து பதில் சொல்ல வேண்டும் யாருக்கு என்ன அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ரமணர் கேட்ட மாதிரி இந்த உலகம் இருக்கா அப்படின்னா ரமணரோட பார்வையில் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் ரமணரோட பார்வையில் இல்லை அப்படின்னா பரலோகங்களும் இல்லை. நம்ம இந்தியாவில் இருக்கு. நான் அமெரிக்காவை பார்த்ததே இல்லை. யாரும் ஏமாத்துறாங்க, ஊரில் இருக்கவங்களாம் ஏமாத்துறான். அமெரிக்கான்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்? நான் பார்த்ததே இல்லைல்ல. ஆமாம், நம்ம போகவே இல்லை. இப்போ போகலை அப்படின்னா அமெரிக்கா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ என்ன கேள்வி கேட்போம்? இந்த ஊர் இருக்கா? ஆமாம் இருக்குது, எங்கள் ஊர் இருக்குல்ல. அப்போ உங்கள் ஊர்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கான்னு ஒரு ஊர் இருக்கணும்ல. பக்கத்து ஊர் இருக்கா? ஆமாம், பக்கத்து ஊர்லாம் இருக்குது. பக்கத்து ஊர்லாம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி அமெரிக்கான்ற ஊரும் கண்டிப்பாக இருக்க தான் வேணும். அப்போ சொர்க்கம்னு ஒன்றும் இருக்க தான் வேணும். அப்போ இந்த ஊரை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈரேழு லோக்கங்களையும் அக்செப்ட் பண்ணணும். இந்த லோக்கம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா எந்த லோக்கமும் இல்லை. சிம்பிள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக சொல்கிறது. பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு முடிச்சாச்சு. மீதியை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லாஸ்ட்டு சூத்திரம் ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.